இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, மை டியர் லவர் எனும் காதல் கதையை ஆடியோவாக நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றுகிறேன். மறக்காமல் அதையும் கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீரன், அத்தியாயம் 84. ஆதித்யா தன் ஆத்ம நுட்பத்தின் சிகரமான இருள் உறிஞ்சி சக்தியை ஏவிய போது அவன் முகத்தில் ஒரு மாபெரும் பிரபஞ்சமே மலர்ந்தது. உலகமே புதியதாய் துல்லியமாய் அதிர்வுகளின் மொழியில் அவன் முன் பேசத் தொடங்கியது. இதுவரை அவனது பார்வையில் மங்கலாக இருந்த யாவும் இப்போது ஒளிர்ந்தன. அந்த சக்தி அவனது அணுக்கள் தோறும் பாய்ந்து அவனுக்குள் உறங்கிக் கிடந்த பேருண்மைகளை தட்டி எழுப்பியது. மெல்லிய பெருமூச்சுடன் தன்னை ஆட்கொண்டிருந்த அந்த தெய்வீக சோர்விலிருந்து விடுபட்டான் ஆதித்யா. சரி, இப்போது அங்கே என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அவன் எண்ணிய போதே அவனது இதயம் உறைந்தது. அந்த எண்ணமே ஒரு உறுதியாக மாறி அந்த பிசாசு சக்தியின் இருப்பிடத்தை நோக்கி திருப்பினான் ஆதித்யா. அவன் கண்ட காட்சி அவனது உடலின் ஒவ்வொரு நரம்பையும் சுருக்கியது. அந்த நந்தவனத்தின் மையத்தில் பூக்களின் நடுவே தெரியாத சிவப்பு நிற நெருப்பு பிழம்பும் கருகிய இருள் புகையும் கலந்த ஒரு உருவம் நின்றிருந்தது. அது மூச்சிறைப்பது போல் தீரா பசியுடன் அந்த சவப்பெட்டியை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. அதன் பார்வை காலத்தின் எல்லையை தாண்டி ஊடுருவும் அழிவின் வேட்கை போலிருந்தது. இது இது எந்த மாதிரியான சக்தி? ஆதித்யா தன்னை அறியாமல் முணுமுணுத்தான். அந்த சக்தி சாதாரணமானதல்ல. அது ஒரு பழைய பலவீனப்படுத்தப்பட்ட ஆனால் அழிக்க முடியாத வெறுப்பின் உருவம். அவன் கூர்ந்து கவனிக்க சவப்பெட்டியை விழுங்க தயாராக இருப்பது போலிருந்த அந்த உருவம் திடீரென ஆதித்யாவின் புறம் திரும்பியது. ஆதித்யாவின் மனதில் ஒரு பேரதிர்ச்சியாலை பாய்ந்தது. நான் பார்ப்பது அதற்கு தெரிந்துவிட்டதா என்று எண்ணி முடிக்கும் முன் அந்த கரும்புகை உருவம் மெல்ல மெல்ல சிதையத் தொடங்கியது. அந்த சிதைவு ஒரு புதிய வடிவத்தை எடுத்தது. அது ஆதித்யாவின் உருவம். என்ன இது? என் உருவத்தையே எடுக்கிறதா? அமர்ந்த இடத்திலிருந்து ஒரு வெடிச்சத்தம் போல் ஆதித்யா துள்ளி எழுந்தான். அவன் கண்முன் பூக்களின் நடுவே இரத்த சிவப்பில் மின்னும் அதே ஆதித்யாவின் உருவம் அச்சசலாக நின்றது. இப்போது ஆதித்யா பயன்படுத்திய அதே இருள் உறிஞ்சி பார்வை சக்தியும் தந்த பிரதிபலிப்பின் கண்களிலும் உக்கிரமாய் தெரிந்தது. அதிர்ச்சியடைந்த ஆதித்யாவுக்கும் அவரில் தோளில் அமர்ந்திருந்த யாழிக்கும் இடையே ஒரு மௌன பேச்சு ஓடியது. இது ஒரு பிரதிபலிப்பு. என் சக்திகளையும் அது பிரதிபலிக்கிறது. விசித்திரம் என்று எண்ணியபடியே தனது கைக்கு கடவுளை கொல்லும் ஆயுதமான ஈட்டியை வரவழைத்தான். அது அவன் உள்ளத்தின் உறுதியில் உருவான தங்க ஒளியில் மின்னது. அப்போது ஒரு விசித்திரம் நிகழ்ந்தது. இவ்வளவு நேரம் அந்த கோபுர உச்சியிலிருந்து சவப்பெட்டியை சுற்றி பாதுகாப்பு வலை போல் மின்னிக்கொண்டிருந்த விசேஷ மின்னல் சக்தி தாக்குதலை நிறுத்தியது. ஒரு கணம் இந்த சண்டை அனுமதிக்கப்பட்டதாய் தோன்றியது. ஆதித்யா இதை கவனிக்கவில்லை. அவனது கவனம் தன் உயிரின் அச்சலாக எதிரில் நிற்கும் அந்த பிசாசு சக்தியை எதிர்கொள்வதில் மட்டுமே அமைந்திருந்தது. தன் தலையை ஒருபுறமாக சாய்த்து கொண்ட அந்த பிசாசு உருவம் ஒரு கொடிய புன்னகையுடன் ஆதித்யாவை நோக்கி வேக புயலென பறந்து வந்தது. யாழி ஆதித்யாவின் தோள்பட்டையில் உறுதியாக பிடித்துக்கொள்ள ஆதித்யாவும் தன் சக்தியை திரட்டி அந்த உருவத்தை நோக்கி பறந்தான். பறந்து வரும்போதே பிசாசு சக்தியின் கைகளில் சிவப்பு நிற நெருப்பு கற்றையாலான ஒரு மாபெரும் வாழ் உருமானது. அது சுழன்று ஆதித்யாவின் தலைக்கு குறிவைக்க ஆதித்யா தன் கையில் இருந்த கடவுளை கொல்லும் ஆயுதமான ஈட்டியால் அதை தடுத்து நிறுத்தினான். டேங்! இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த ஒற்றை புள்ளியில் பிரபஞ்சமே ஒரு கணம் நின்று நிதானித்து பின் பேரதிர்வு வலைகளை வெளிப்படுத்தியது. ஆதித்யாவின் பிரதிபலிப்பு அவனை பின்னோக்கி தழியது. ஈட்டியும் கத்தியும் மோதும் சண்டைகள் ஒரு உக்கிரமான சத்தத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தின. இந்த முதல் மோதலில் ஈட்டியின் திவ்ய வேகம் கூட அந்த தீய சக்தியின் அடையாளமற்ற வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அந்த பிசாசு சக்தி ஆதித்யாவை மீண்டும் வேகமாக தாக்கி பின்னோக்கி தள்ளிய போது அவன் சற்றும் தாமதிக்கவில்லை. நெற்றியில் கை வைத்து தன்னுடைய ஆன்மீக ஆத்மசக்தியின் யுக்திகளை செயல்படுத்த தொடங்கினான். வலது கையில் ஈட்டியை வைத்து போராடிக்கொண்டே அவனது இடது கையில் தங்க நிற ஒளி பீரிட்டு பரவத் தொடங்கியது. அந்த ஒளியில் ஒரு திடமான தங்க நிற வாழ்வுருவம் தோன்றியது. அது ஆதித்யாவின் கைகளிலிருந்து வரும் ஒளியினால் நெருக்கப்பட்டு இறுகி நின்றது. இப்போது ஆதித்யா இரு ஆயுத நுட்பத்தை, அவன் தச்சகனிடமிருந்து சேமித்திருந்த 9வது நுட்பத்தை முழுமையாக செயல்படுத்தினான். ஒரே நேரத்தில் இருவேறு ஆயுதங்களை பயன்படுத்தும் அவனது அசுரபலம் இதுவரை தான் கை ஓங்கியிருந்ததை உணர்ந்திருந்த அந்த பிசாசு உருவத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அதன் ஆக்ரோஷம் ஒரு கணம் தளர்ந்தது. சட்டென ஒரு உருமல் சத்தத்தை எழுப்பிய அந்த உருவம் மீண்டும் ஆக்ரோஷமாக ஆதித்யாவை தாக்கினது. ஆதித்யா பயன்படுத்திய அதே தங்க ஒளியின் இராயுத நுட்பத்தை அதுவும் செயல்படுத்த தொடங்கியது.
ஆனால் தங்க சக்திக்கு ஈடாக அதனிடம் இருந்தது இருள் ஒளி, ஒரு கருமையான சக்தி. அதன் கைகளில் முழுவதும் கருப்பு சக்தி பரவ அதன் வலது கையிலும் இன்னொரு வாள் தோன்றியது. இரு கைகளிலும் 2 வாள்கள். அது ஆதித்யாவுடன் மோத வந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம், அதனால் கடவுளை கொல்லும் ஆயுதம் போன்ற ஆயுதத்தை உருவாக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஆயுதம் ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட ஆத்மசக்தி கொண்ட ஒருவனால் மட்டுமே உருவாக்கப்படக்கூடியது. எனினும் தான் உருவாக்கிய 2 தீய சக்தி வாள்களைக் கொண்டு ஆதித்யாவை விடாமல் தாக்கியது. ஆதித்யாவும் சரிசமமாக சண்டையிட்டான். இப்போது அவனிடம் பயம் முற்றிலுமாக இல்லை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை எள்ளளவும் இல்லை. டிராகன் பீஸ்ட் கற்றுக் கொடுத்த மனதைரியமும் எதிர்நோக்கு நுட்பமும் அவனிடம் பலவீனம் என்பதை நீக்கியிருந்தது. இருந்தபோதிலும் அவனிடம் இருந்த சக்திக்கு இவனை உருவகப்படுத்தி சண்டையிடும் பிசாசு சக்தியும் சமமாக இருந்தது. சிறிது நேரத்தில் இருவரும் சண்டையிட்டு ஆற்றல் இழப்பை சந்திக்க தொடங்கினார்கள். ஆதித்யாவிடம் இப்போது முன்பிருந்த கடவுளின் தங்க ஞான ஒளி சக்தி இல்லை. அது அவனது ஆத்மக்கடலில் இருந்தபோது அவனுக்கு தேவையான சக்தியை தன்னாலேயே நிரப்பிக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது அந்த சக்தி அவனது சக்கர சக்திகளுடன் இணைந்திருந்ததால் அவன் சக்கர சக்திகளை பயன்படுத்தும் போது மட்டுமே அதன் ஆற்றல் வெளிப்படும். ஆனால் ஆதித்யா இதுவரை தன் உடலில் இருக்கும் அந்த மகத்தான சக்கர சக்திகளை பயன்படுத்த அறியவில்லை. அவன் தன்னிடம் இருக்கும் மாயமந்திர கலைகளையும் கத்தி நுட்பங்களையும் நம்பி போராடி கொண்டிருந்தான். இதுவே அவன் பின்னடைவை சம்பிக்கும் நேரம். சோர்வான நிலையில் ஒரு கணம் நின்ற ஆதித்யா சண்டையின் விதியை மாற்ற முயன்றான். நீ யார், ஏன் என்னுடன் சண்டையிடுகிறாய் என்று அந்த உருவத்தை பார்த்து கேட்டான். ஆனால் அந்த உருவம் அவனுக்கு பதில் கூடவில்லை. மாறாக தன் தலையை இடது வலது புறம் திருப்பி ஆதித்யாவை பார்த்து ஒரு மாபெரும் அர்த்தமினால புன்னகையை மட்டும் உதிர்த்தது. அந்த புன்னகை ஆதித்யாவின் மனதில் பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாய் என்று ஆதித்யா மீண்டும் கேட்டான். இந்த முறையும் அது மௌனத்தையே பதிலளித்தது. மாறாக இவ்வளவு நேரம் சோர்வாக நின்ற அந்த பிசாசு ஆதித்யா உருவம் நிமிர்ந்து திடீரென நேராக நின்றது. தன்னை விட பல மடங்கு வலிமை பெற்றது போல அதன் தோற்றம் மாறியது. ஆதித்யாவை பார்த்து தன் மார்பில் 2 முறை தட்டி அந்த உருவம் தனது கைகளில் இருந்த 2 கத்திகளால் ஆதித்யாவை தாக்க தீவிரமாக முயன்றது. ஆதித்யாவுக்கு வேறு வழி இல்லை. இதனிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் ஒன்று இதனை நான் அழிக்க வேண்டும், இல்லை இதனால் நான் சாக வேண்டும் என்று எண்ணி தன் கையில் இருந்த கடவுளை கொள்ளும் ஆயுதம் மற்றும் வாளை இறுக்கி பிடித்தான். திடீரென ஆதித்யாவை எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பேரிடியின் சத்தம் கேட்டது. காது செவிடாகும் அந்த சத்தம் ஒட்டுமொத்த அரண்மனையையும் நடுங்க வைத்தது. இவனை நோக்கி ஓடி வந்த அந்த உருவம் சட்டென நின்று கோபமான பார்வையுடன் மேலே பார்த்தது. மேலிருந்து ஒரு குரல் கல்லும் மலையும் பிளக்கும் வீரியத்துடன் ஒலித்தது. மடிந்துவிடு. இதை கேட்ட ஆதித்யாவின் உடலும் யாழி உட்பட அவனது ஆத்ம சக்தியும் நடுங்கி போனது. என்ன, அந்த உயிரினத்தால் பேச முடிகிறதா? அது இப்போ என்ன சொல்லுச்சு? கொல்லக்கூகுதா என்று ஆதித்யா குழப்பத்தின் உச்சியில் இருந்தான். தன் கையில் இருந்த ஈட்டியால் தன்னை காப்பாற்றவோ அல்லது தாக்கவோ ஒரு அச்சுறுத்தலை தடுக்க தலைக்கு மேல் தூக்கினான். அப்போது கீழே தரையில் நின்று கொண்டிருந்த அந்த பிசாசு ஆதித்யா உருவம் மீண்டும் பூக்களின் நடுவே ஒரு இடத்திற்கு ஓட முற்பட்டது. ஆனால் ஒரு மாபெரும் மின்னல் கீற்று அது முன்பு உட்கார்ந்திருந்த அந்த இடத்தில் வேகமாக தாக்கினது. ஒரு மாபெரும் இடியின் சத்தமும் மீண்டும் கேட்டது. ஆதித்யாவுக்கு எதுவும் ஆகவில்லை. ஆனால் பிசாசு சக்தி ஆதித்யாவின் உருவத்தில் இருந்த அந்த உருவம் ஆக்ரோஷமாகவும் வலியோடும் மேலே பார்த்து பூக்குரலிடுவது போல் கத்தியது. அதே நேரம் அதன் உருவமும் சிறிது சிறிதாக காற்றில் கரையத் தொடங்கியது. என்ன நடக்கிறது? இப்போது அந்த மிருகம் என்னை காப்பாற்றியதா, இல்லை அதை அழித்ததா? பயங்கரமான குழப்பத்தில் இருக்க அவன் முன்னே கரைந்து கொண்டிருந்தது அந்த பிசாசு சக்தியின் உருவத்தையும் மேலே இடிமுழக்கங்களுடன் மாளிகையின் உச்சியில் ஏற்படும் மின்னல் கோலங்களையும் பார்த்தான். இங்கு காற்றில் கரைந்த அந்த உருவம் அப்படியே மேலே அந்தரத்தில் மீண்டும் தோன்றியது. அதை சற்றும் எதிர்பார்க்காத ஆதித்யா விரைந்து சவப்பெட்டியின் அருகில் ஓடி சவப்பெட்டியை தொட்டவாறு அதன் அருகில் நின்றான். சரியாக அப்போது அந்த மின்னல் கோபுரத்தின் உள் உச்சியிலிருந்து ஒரு நீண்ட வாள் வேகமாக வெளியில் வந்து அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்த ஆதித்யாவின் பிசாசு உருவத்தை பிடித்தது. அந்த வாள் பிசாசு உருவத்தை முழுங்கிவிடப் போவது போல் அதை சுருட்டியது. இதுதான் சமயம், இப்போதே இங்கிருந்து தப்பித்து விடலாம். ஆதித்யா எந்த தயக்கமும் இன்றி தீர்மானித்தான். தனது கையை சவப்பெட்டிக்கு நேராக கொண்டு வந்து பிரபஞ்சகால மோதிரத்தின் சக்தியை ஏவி ஒரு பிரபஞ்ச வெடிப்பை உருவாக்கினான். அது உருவான 2-3 வினாடிகளில் அதன் உறிஞ்சும் சக்தியால் அந்த சவப்பெட்டி சிறிது சிறிதாக ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் இழுக்கப்பட்டது. இந்த அவசரமான இடமாற்றத்தில் ஆதித்யா ஒன்றை கவனிக்க தவறினான். என்னவென்றால், சவப்பெட்டியின் மீது இருந்த அந்த கவசம் போன்ற மூடி சக்தி இப்போது இல்லை. அது வெறுமனே திறந்திருந்தது. அதனால் உள்ளே இருந்த மகிழினியை அவன் எளிதாக காண முடிந்தது. ஆனால் மகிழினியை தனது ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் செலுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. 10 வினாடிகளில் அவன் பத்திரமாக தனது ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் மகிழினி சவப்பெட்டியை அனுப்பினான்.
இங்கு நடக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் கண்டுகொள்ளாத மேலே இருந்த அந்த மின்னல் உயிரினம் ஆதித்யாவின் பிசாசு உருவத்தில் இருந்த பிசாசு சக்தியை மட்டுமே தன் கையில் இறுக்கி பிடித்திருந்தது. ஆதித்யா வேறு எதுவும் அங்கு காணாமல் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தனது கையில் மர்மமான மூங்கில் மலரின் புனித உயிர் சக்தி விதையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியேறத் தொடங்கினான். அவனது உயிர் பிழைப்பதற்கான ஓட்டம் இப்போது துவங்கியது. ஆதித்யா அந்த மின்னல் அரண்மனையின் வாயிலை கடந்து வெளியே வந்தபோது அவனது கால்கள் ஒரு கணம் தயங்கின. அவன் கண்ட காட்சி ஆச்சரியத்தின் உச்சம். அரண்மனையின் வெளிப்புற சுவர்களை பாதுகாத்த 7 மின்னல் பறவைகளும் இப்போது உயிரற்று சாம்பல் நிற சிற்பங்களாக காட்சியளித்தன. அவை உறைந்து போன ஒரு கொடூரமான நடனத்தின் நடுவில் நின்று கொண்டிருந்தன. என்னே விசித்திரம்! மேலிருந்து வந்த அந்த மின்னல் இவற்றை கற்சிலையாக மாற்றிவிட்டதா என்று அவன் வியந்தான். அந்த சிலைகளை உற்று நோக்கியவாறே ஆதித்யா விரைவாக அந்த அரண்மனையின் வாயிலை நோக்கி ஓடினான். ஒவ்வொரு அடியிலும் அவன் கால்கள் தரையில் படும் சத்தம் இப்போது அமைதியான அந்த இடத்தில் பேரொலியாய் கேட்டது. கடைசியாக அந்த மரணத்தின் கோட்டையை விட்டு வெளியேறி தொங்கு பாலத்தின் முனைக்கு வந்து சேர்ந்தபோதுதான் அவனது நுரையீரல் முழுமையாக சுவாசித்தது. நல்ல வேளை, ஒரு வழியாய் சாதித்து விட்டேன். மகிழினியின் உடகை கைப்பற்றி விட்டேன். வெற்றி ஒரு போதைப் பொருளைப் போல் அவனது நரம்புகளில் பரவியது. மகிழ்ச்சியும் தான் அடைந்த வெற்றி குறித்த உற்சாகமும் அவனை ஆட்கொண்டன. ஆனால் அந்த உற்சாகம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அவன் இப்போது கடக்க வேண்டியது தொங்கு பாலம். அந்த பாலத்தின் எதிர்ப்புற முனையில் அந்த மர்மப் பெண்ணும் அவளுடைய குள்ள அரக்கர் படைகள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதே அவனது மனதின் இரும்பு கேள்வி. குள்ள அரக்கர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். ஒருவன் அல்லது இருவரை எதிர்த்து போராடலாம். ஆனால் ஒரு படை காத்திருக்கிறது. ஆதித்யாவின் முகத்தில் கலக்கத்தின் நிழல் படர்ந்தது. என்ன செய்யலாம் என்று யோசித்துக்கொண்டே அவன் தொங்கு பாலத்தின் ஆரம்பத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அவனது தோள்பட்டையில் இருந்த யாழியை பார்த்து, யாழி, நீ உடனே வா என்று தன் தீர்க்கமான குரலில் அழைத்தது. ஆதித்யா உடனே யாழியை அந்த பாலத்தில் மறைந்து சென்று வெளியே நிற்கும் அந்த மர்மப் பெண் மற்றும் அரக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து வர சொல்லி அனுப்பினான். யாழி ஒரு மின்னல் வேகத்தில் பறந்து சென்றது. ஆதித்யா கண்களை மூடி தியான நிலைக்குச் செல்ல அவன் ஆன்மீக ஆத்ம உலகில் கண் திறந்தான். தொடரும்.